குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். காட்டு பகுதியிலேருந்து கீழே வரக்கூடிய ஒரு பாதை வழியாக ஒரு 4-5 பேர் தலை வர்றது மட்டும் தெரியுது. அந்த உயரமான புதர் கேட்டில் தலை தான் தெரியுது. சரி பக்கத்தில் வரட்டும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நான் உட்காந்த இடத்துலேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு பக்கத்துலேயே துப்பாக்கியோட வீரப்பன் விட்ட 3 பேரும் வரதை நான் பார்த்துட்டேன். ஒரே கேள்வி, வீரப்பன் யார், எப்படி இந்த மாதிரியான சூழலுக்கு வந்தார், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது நீங்கள் சொல்லுங்கள், அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிற வேலை மட்டும் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க பெரும்பாலும் இடம் மாறுறது காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வெளியூர் ஆட்கள் யாராவது வந்து அந்த இடத்த பார்த்துட்டு போனாங்கன்னா என்ன சொன்னாலும் அவர் செஞ்சார். படுங்கன்னா படுத்தாரு, உட்காருன்னா உட்காந்தாரு, காலை தூக்கி கால் மேலே போடுங்கன்னா உட்காந்தாரு, நீங்கள் பக்கத்தில் இருக்கலாம்னா உடனே அவங்களும் வந்தாங்க. பொதுவாக அவங்க தங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விதிமுறைகள் வச்சுருப்பாங்க. நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கணும், ஆனால் விலங்குகள் அந்த நீர்நிலைக்கு வரக்கூடாத இடமா இருக்கணும். யானையோ காட்டெருமையோ மற்றதோ அந்த இடத்துல வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்த எடுப்பாங்க. கேஷியர் கோவிந்தன் தான் தோளில் இருந்து ஒரு மூட்டை இறக்கி கீழே வச்சார். கீழே வச்சோன்னா உள்ளே பார்த்தா எல்லாம் 50 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு கட்டு கட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த வெளியூர்ந்து வந்த அந்த ஆளுங்கிட்ட ஏதாவது சிலர்கிட்ட பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்திருக்காரு. வந்திருந்த அந்த பொருளுக்கான வேண பணத்தை கொடுத்தாரு. போய் 4 நாள் அங்கே இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் போகும்போது 5 நாள் நான் முழுமையாக அங்கே இருந்துடுறேன். அதான் நான் முதல் நாள் நம்ம எதுவுமே பேசலை. சாயங்காலம் ஒரு 2:30 மணி 3 மணி ஆகும்போது எனக்கே ஒரு சின்ன யோசனை. என்னன்னா, நம்ம அந்த காலகட்டத்திலையும் சரி இன்றைக்கும் சரி பார்த்தீங்கன்னா பலரும் நம்ம சந்திப்போம், பேசுவாங்க, எல்லா செய்தியிலையும் பேசுவாங்க. அவங்களுடைய ஃபோட்டோவை நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா அதுக்கு அனுமதி மறுத்துருவாங்க. வேணாம் என் பேரையும் ஃபோட்டோவையும் போடாதீங்க, செய்தி மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்தி போட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீரப்பனும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம சந்திச்சதே பயன் இல்லாமல் போயிடும். முதல்ல ஃபோட்டோ எடுத்துடணும். பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளே பேசிட்டு 3-4 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு ஃபோட்டோ எடுக்காமே திரும்பி வந்துடுவோம். அதனால் ஒரு ஃபோட்டோ தான் நமக்கு முக்கியம். அப்படிங்கிறனால அந்த 2:30 மணி அளவில் நாங்கள் இருந்துட்டு இருக்கும்போது சூரியன் மேற்கு பக்கம் அந்த ஒரு பெரிய ஆலமரம் இருந்து அந்த மரத்தை ஒட்டிய மலைப்பகுதியில் அந்த சூரியன் மறைய ஆரம்பித்ததுக்கு பிறகு வெளிச்சம் வந்து ஓரளவுக்கு ஈவனாக இருந்தது எல்லா இடத்துலையும். நேரடியாக சூரியன் இருக்கும்போது எடுக்கிற ஃபோட்டோ விட அந்த மாலை நேரம் எடுக்கிற ஃபோட்டோ நல்லா இருக்கு இல்லைங்களா? அதுக்காக அப்புறம் 2:30 மணிக்கு அப்படி நான் கூப்பிட்டேன். ஆனால் கொஞ்சம் வெயில் நல்லா இருக்குது, ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னா. அப்படி ஃபோட்டோ எடுக்கலாம்னு கேட்டோன்னே அப்படியே அந்த மேசையை அப்படி தடவி விட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்கிறீங்க. எடுக்கலாம், ஏப்பா இதில் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறார் அர்ஜுனன் சொல்கிறாரு. அவர் ஒரு அளவீடு வச்சுருந்தார். இவன்லாம் வெளியில் போகிறாள், இவன்லாம் வேணாம், இவன் வெளியில் போகாதால் இவங்களெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வெளியில் போகிற ஆள் இருக்கீங்களா, நீங்கள் எல்லாம் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருங்க, மேலே அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துங்க, மீதி ஆளுக்கு மட்டும் இருங்க அப்படின்னாங்க. ஓ, சூழல் சரியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போது வீரப்பனுடைய தலையெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சு போயிருந்தது. அதை மட்டும் ஒரு ஒழுங்கு பண்ணி சொல்லிட்டு உடனடியாக ஒரு 6-7 படங்கள் அவரை ஃபோட்டோ எடுத்துட்டேன். வீரப்பனை மட்டும் தனி படங்களாக எடுத்து அப்புறம் அர்ஜுன் எல்லாரும் சரி உட்கார வச்சு கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு ரோல் முழுமையாக ஃபோட்டோ எடுத்து அதை கேமராவிலேருந்து கழட்டிட்டேன். இனி அடுத்த கட்டத்தை பேசிக்குவோம், அது அடுத்த கட்டத்தில் நாளை மறுநாள் பேசிக்கலாம் அப்படின்னால அந்த ஃபோட்டோவில் எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1.5 மணி நேரம். அப்போ தான் தெரிஞ்சது என்ன சொன்னாலும் செஞ்சார். படுங்கன்னா படுத்தாரு, உட்காருன்னா உட்காந்தாரு, காலை தூக்கி கால் மேலே போடுங்கன்னா உட்காந்தாரு, நீங்கள் பக்கத்தில் இருக்கலாம்னா உடனே அவங்களும் வந்தாங்க. சரி இவருக்கும் அந்த ஃபோட்டோ வெளியில் வரணுங்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது, அந்த வகையில் நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறனால நாள் ஃபோட்டோ மட்டும் எடுத்து முடித்தேன். அந்த அன்னைக்கு அது அப்புறம் தொடர்ந்து மக்கள்லாம் வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள வச்சுட்டு நம்ம எதுவும் பேச முடியாது. அதனால் இவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு பேசலன்னா அப்புறம் அவங்க ஆளுகிட்ட கேட்ட இவங்களாம் எப்போ போவாங்க, இங்கேயே தங்கிடுவாங்க. இல்லைங்களா, ஒரு 4:30 மணி 5 மணிக்கு மேலே பொழுது சாய்ஞ்சதுக்கு பிறகு அவங்கெல்லாம் கிளம்பி ஊருக்கு போயிடுவாங்க. நம்ம மட்டும் தான் இங்கே இருக்க போகிறோம், நம்ம 4-5 பேர் தான் இருக்க போகிறோம். வீரப்பன் கூட இருந்தவங்களையுமே பெரும்பாலானவர் திருப்பி போயிடுவாங்க. அவரும் ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க, நம்ம ஒரு 4-5 பேர், மொத்தம் ஒரு 10 பேருக்குள்ள தான் நம்ம இங்கே இருப்போம், மீதியெல்லாம் கிளம்பிடுவாங்க. சரி இப்போ அந்த நேரத்தில் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறனால மீதி எல்லாரையும் அனுப்பிவிட வரைக்கும் காத்திருக்கிறேன். ஒரு 4:30-5 மணிக்கு பிறகு கேஷியர் கோவிந்தன் தான் தோளில் இருந்து ஒரு மூட்டை இறக்கி கீழே வச்சார். கீழே வச்சோன்னா உள்ளே பார்த்தா எல்லாம் 50 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு கட்டு கட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த வெளியூர்ந்து வந்த அந்த ஆளுங்கிட்ட ஏதாவது சிலர்கிட்ட பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்திருக்காரு. வந்திருந்த அந்த பொருளுக்கான பணத்தை கொடுத்தாரு. அடுத்தடுத்த நாள்களில் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வரணுங்கிறதுக்கான லிஸ்ட் வச்சுருந்தாங்க, அதை கொடுத்து அதுக்கான பணம் கொடுத்தாரு. வெறுமனே பார்வையாளராக வந்துட்டு போயிருந்த எல்லாருக்கும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆளுக்கு 500, 300, 1000 அப்படிங்கிற அளவுக்கு பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. எல்லாமே பணத்தை வாங்கிட்டு ஒரு 5:30 மணிக்கு எல்லாமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கு பிறகு மீண்டும் இது மதியான சாப்பாடு நாங்கள் ஏற்கனவே சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கு பிறகு அடுத்த கட்ட சாப்பாடு, இரவு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு படுத்துடலாம். நாங்கள் ஏன்னா இப்போயே சாப்பிட முடியும், ஒரு 8:30 மணி 9 மணி 9 மணிக்கெல்லாம் இங்கே சாப்பிட முடியாது. நீங்கள் இருட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. இங்கே வெளிச்சம் வச்சிருக்க முடியாது. அடுப்பு எரிஞ்சுன்னா அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம உட்காந்துருக்க முடியும். அதனால் இப்போயே சாப்பிட்றதான் எங்களுடைய வழக்கம், நீங்களும் சாப்பிட்டுங்க. நாங்கள்
அப்புறம் நான் கொஞ்சம் சாப்பாடுனா நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. வெறும் பருப்பு குழம்பு, வரமிளகாய், வெங்காயம் போட்டு கடைஞ்சிருப்பாங்க. சாப்பாடு. ஒரு வேளை அந்த சாப்பாட்ட சாப்பிட்டோம்னா, அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு நமக்கு சிரமமா இருக்கும். அந்த அளவுக்கு தான் சாப்பாடு இருக்கும். சரின்னு 2வது வேளை கொஞ்சமா சாப்பிட்டுட்டு, அப்புறம் ஒரு 6 மணிக்கெல்லாம் நாங்க அந்த இடத்துலருந்து கொஞ்சம் ஒரு 200 அடி தூரம் உயரமான ஒரு மலைப்பகுதியில ஒரு சமதளமான இந்த இடத்த தேர்வு பண்ணி, அந்த இடத்துல தான் வீரப்பன் படுத்துக்கலாம்னு முடிவு பண்ணாரு. அந்த இடத்துல நானும் போய் உட்காந்துட்டு, இன்னைக்கு இரவு இங்க எல்லாம் நம்ம பேசுறத பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறனால அந்த இடத்த தேர்வு பண்ணி அங்க போனோம். இந்த நேரத்துல நான் எடுத்துட்டு போயிருந்த சோனி ஒரு டேப் ரெக்கார்டர், மைக்ரோ மைக்ரோ கேசட் இல்ல, ஆர்டினரி கேசட் ரெக்கார்டர் தான். அது வந்து ஈரோட்ல ஜவஹர் வெங்கடேசன் ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தார். அவரு தான் அந்த ரெக்கார்டர் வச்சிருந்தாரு. அத வாங்கி எல்லாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த ரெக்கார்டர்ல கேசட்ட போட்டு அழுத்தினா அது ரெக்கார்ட் ஆகல. ஏதோ டெக்னிக்கல் நான் காட்டுக்குள்ள பேக்க வச்சுக்கிட்டு உள்ள போனது, பைக்ல போனது, அந்த கூடையில தூக்கி போட்டு போனது, மீண்டும் காட்டுக்குள்ள போனது, அங்க இங்க தூக்கி போட்டதுல ஏதோ ஒரு பின் ரிலீஸ் ஆனதுனால ரெக்கார்டிங் பட்டன் உட்கார மாட்டேங்குது. வேற வழியே இல்ல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்புறம் வீரப்பன் சொல்லிட்டாரு, "இதெல்லாம் வேணாம் விட்டுருங்க. நம்ம சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்போம். காலையில புது டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வர சொல்லிருவோம். அதில நீங்க பேசி பதிவு பண்ணிக்கலாம்" அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே ஒரு 2 மணி நேரம் அவருடைய சின்ன வயசுல நடந்தது, அவருடைய வாழ்க்கை, ஊர் எப்படி இருக்கு என்னங்கிற பற்றிலாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டு, இந்த காட்டு வாழ்க்கை எப்படி வந்ததுங்கிறது ஒரு வரிசையா இல்லாம அங்கங்க நம்ம விவாதமா அப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு முடிச்சுட்டோம். 8:30 மணிக்கெல்லாம் படுத்துட்டாங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் அங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பிவிட்டு ஊர்ல போய் ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதுல எந்த கம்பெனி பெஸ்ட் அப்படிங்கிறத என்ன கேட்டாரு. அப்ப இருந்ததுல பிலிப்ஸ் அப்புறம் எம்பையர்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த 2 டேப் ரெக்கார்டர் தான் கிராம பகுதியில கிடைக்கும். அதுல ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வாங்கினேன். ஒரு ரூ. 1500 பணம் குடுத்துட்டாரு. குடுத்துட்டு மதியம் ஒரு 2 மணிக்கெல்லாம் பெரிய சைஸ்ல ஒரு டேப் ரெக்கார்டர் வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு தான் அந்த டேப் ரெக்கார்டர்ல ஒரே கேள்வி. வீரப்பன் யார்? எப்படி இந்த மாதிரியான சூழலுக்கு வந்தார்? உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தத நீங்க சொல்லுங்க. அத மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. சொல்ற வேலை மட்டும் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா தேவையில்லாம நம்ம ஏதாவது பேசி அவரு டைவர்ட் ஆயிட்டாலும் சிக்கல். நம்ம போன பர்ப்பஸ் வேலை சால்வ் ஆகணும். அதனால அவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை மட்டுமே இரவு ஒரு 2 மணி நேரம் பதிவு பண்ணோம். அதுக்கு பிறகு அப்புறம் அடுத்த நாள். ஏன்னா பகல் நேரங்கள்ல வெளியூர் ஆளுகள்லாம் தொடர்ந்து அடிக்க வந்துருப்பாங்க. அப்ப பேச முடியாது. சும்மா நம்ம பேச்சுவார்த்தைகள என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள பேசலாமே தவிர, ஆவணங்களாக பதிவு பண்ற எல்லாமே இரவு நேரத்துல தான் பதிவு பண்ணோம். அப்ப நீங்க அந்த 5 நாள் இருந்ததுல 10 நாள் அவரோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும்? அன்றாட வாழ்க்கை முறைங்கிறது காலையில ஒரு 5, 5:30 மணிக்கு எல்லாமே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிரும். இவங்களும் ஒரு சிலர் 5:30 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. ஒரு சிலர் 6:30, 7 மணி வரைக்கும் கூட படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. புதருக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியான இடத்துல. அந்த 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாங்கன்னா பல் விளக்கி, முகம் கழுவுறது. அடுத்த கட்ட வேலையே பார்த்தீங்கன்னா பூஜை தான். வீரப்பன் உள்ளிட்ட எல்லாருக்குமே அந்த கை, கால், காது எல்லாத்தையும் கழுவி முடிச்சோடனே போய் பாறையோ அல்லது ஒரு மரமோ உயரமா இருக்கிற ஒரு இடத்துல அந்த துப்பாக்கியை சாத்தி வச்சுட்டு, கிழக்கு, வடக்கு, தெற்கு அப்படிங்கிற அந்த திசை வேறுபாடுலாம் தெரியாது. பெரும்பாலும் சூரியன் உதிக்கக்கூடிய திசை. கிழக்கு பக்கத்த பார்த்து அந்த துப்பாக்கியை சாய்ச்சி வச்சுட்டு, சாமி கும்பிட ஆரம்பிச்சுருவாரு. கற்பூரம் பத்தி வச்சுட்டு. ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் இறை வழிபாடு நடத்துவாரு. வீரப்பன் கூட இருக்கிறவங்களும் பெரும்பாலும் அந்த மாதிரி செய்வாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுருவாங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷத்துல முடிச்சுருவாங்க. ஒரு சிலர் வீரப்பனை விடவும் அதிக நேரம் வேண்டுதல் வைப்பாங்க. இது எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு வந்தாருன்னா, அதுக்கு பிறகு தான் இந்த நேரத்துல தான் டீ எல்லாம் தயாராயிரும். அப்போ நான் போயிருந்த காலகட்டத்துல அமுல் பவுடர் வாங்கிட்டு போய் வச்சிருப்பாங்க. பால் பவுடர். அந்த பால் பவுடர ஒரு பாத்திரத்துல கொட்டி, நல்லா கரைச்சு அந்த பவுடர நல்லா கரைச்சு விட்டு, பாலா மாத்தி, அதுக்கப்புறம் அத கொதிக்க வச்சு டீ போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்கள்ல பால் பவுடர் இல்லாத நேரத்துல பிளாக் டீ தான் கிடைக்கும். இந்த நேரத்துல நாங்க போனப்போ அமுல் பால் பவுடர போட்டு, பால் டீயாவே போட்டு தயார் பண்ணுவாங்க. அந்த டீ தயாரா இருக்க மணி 8:30 ஆயிடும். டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அந்த நேரத்துல பிஸ்கட்டு, பன்னு, மிக்சர், முறுக்கு இந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. அத கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு, அடுத்த வேலைக்கு தயாராகும்போது அப்புறம் அவங்க சமைப்பாங்க. சமையல் ரெடி ஆகறதுக்கு மணி 12 ஆயிரும். அதுவரைக்கும் சாப்பாடு இருக்காதுங்க. இதுக்கிடையில இந்த 10, 10:30 மணிக்கே ஊர் மக்கள்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க. அல்லது இவங்க ஆளு ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு போயிருப்பாங்க. அவங்க வருவாங்க. அந்த ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 12, 1 மணி வரைக்கும் பேசிட்டு, 1 மணிக்கு பிறகு மத்தியானம் சாப்பாடு. காலையில சாப்பாடு, மத்தியானம் தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடு, அதுக்கு பிறகு அந்த ஊர் கதைகள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு, ஒரு 4 மணிக்கு அந்த வந்திருந்த மக்களை பூரா திருப்பி அனுப்பிவிட்டு, மீண்டும் 5:30, 6 மணிக்கு 2வது வேளை சாப்பாடு. சாப்பிட்டுட்டு 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரேடியோ வச்சிருக்க ஒரு சிலர் ரேடியோல ஏதாவது சில ஸ்டேஷன டியூன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க காதுக்குள்ள வச்சு மெதுவா கேட்டுட்டு இருப்பாங்க. மற்றபடி யாரும் யாரோட பேசிக்க மாட்டாங்க. 9 மணி, 9:30 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் திரும்ப காலையில அந்த ரெகுலரான 5:30, 6 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. இதுதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை. தூங்குறதுங்கிறது டெய்லி ஒரே இடம் தானா? இல்ல வேற இடங்கள மாத்திட்டே இருப்பாங்களா? இல்ல 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. 1 மாசம் வரைக்கும் கூட தங்கியிருக்காங்க. அவங்க பெரும்பாலும் இடம் மாறுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வெளியூர் ஆட்கள் யாராவது வந்து அந்த இடத்த பார்த்துட்டு போனாங்கன்னா, போனவங்க போலீஸ்ல சிக்கலாம். சிக்கினாங்கன்னா நேரா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அதனால இடம் மாத்திருவாங்க. அந்த படுத்திருக்க இடத்துல இருந்து ஒரு 500 அடி, 1000 அடி வேற ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி போயிருவாங்க. நான் இருந்த அந்த 5 நாளுமே ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. வேற இடம் மாத்தலைங்க. எப்படி இருக்கும் இப்ப? அங்க பெருசா வீடு கீடு மாரி ஒரு இதெல்லாம் இருக்காது. வந்து வெறும் புதர் அந்த மாரி இடங்கள்ல.
எப்படி இவங்க அதை ரைட் வீரப்பன் அந்த குழுவை சேர்ந்தவங்களுடைய பொதுவா அவங்க தங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 விதிமுறைகள் வச்சிருப்பாங்க. நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கணும். ஆனா, விலங்குகள் அந்த நீர்நிலைக்கு வரக்கூடாத இடமா இருக்கணும். யானையோ, காட்டெருமையோ, மற்றதோ அந்த இடத்துல வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்த எடுப்பாங்க. அந்த நீர்நிலையிலேருந்து ஒரு 300, 400 அடி உயரமான இடத்துல இருக்கணும். அந்த உயரமான இடத்துலருந்து பார்த்தோம்னா, நம்ம இருக்கிற இடத்துக்கு யாராவது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு முன்னால வரும்போதே அந்த இடம் நம்ம பார்வையில தெரியிற மாரி ஒரு இடமா இருக்கணும். இந்த மாரி ஒரு இடத்த இருப்பாங்க. அந்த இடத்துல யானை விரும்பி உண்ணக்கூடிய புல் வகைகள் இருக்கக்கூடாது. காட்டெருமைகள் விரும்பி உண்ணுற புல் வகைகள் இருக்கக்கூடாது. அதே மாரி இன்னொன்னு முக்கியமா கவனிக்கிறதுன்னா, பெரிய மரமோ அல்லது பாறையோ இருக்கணும். எதிர்பாராத விதமா எருமையோ, காட்டெருமை கூட்டமோ அல்லது யானையோ அந்த இடத்துல வந்துட்டா, வேகமா அந்த பாறை மேல ஏறி உட்காந்துக்கிறதுக்கோ, அந்த மரத்து மேல ஏறதுக்கு பாதுகாப்பா இருக்கிற மாரி ஒரு இடம் வேணும். இந்த மாரி ஒரு இடத்த சேத்துக்குழி கோவிந்தன் தான் பெரும்பாலும் தேர்வு பண்ணுவாரு. இவங்க போய் நின்னு இந்த இடத்துல தங்கலாம், தண்ணி இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதிலிருந்து ஒரு 500, 600 அடி தூரத்துக்குள்ளார ஒரு இடத்த அந்த மாரி இடத்த சேத்துக்குழி தயார் பண்ணிருவாரு. அந்த இடத்துல போய் தங்கிருவாங்க. படுக்கிற இடம் வந்து சமதளமா இருக்கணும்னு இல்ல. கொஞ்சம் சறுக்கலா இருக்கலாம். கால் பக்கம் கீழ வச்சு, தலைய மேல வச்சு படுக்கிற மாரி கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கிற இடமா கூட இருக்கும். சிலர் இடத்துல பாறை நல்ல கட்டில் மாரியே சமமான பாறைகள் இருக்கும். அந்த இடமா இருக்கும். எது வசதியான இடமோ அந்த இடத்த பார்த்துருவாங்க. ஆனா தண்ணீர் கொஞ்சம் பக்கத்துல இருக்கணும். இந்த மாரி இடத்தான் தேர்வு பண்ணணும். தூங்க ஆரம்பிச்சப்பறம் காலைக்குள்ள நடுவுல ராத்திரியில ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? இல்ல பெரும்பாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்குமா? பெரும்பாலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா இவங்க அந்த இடத்துல தங்கும்போதே ஆ, நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாங்கன்னா அது பிரச்சனை இருக்காது. நாட்டு துப்பாக்கியில் அந்த கருமருந்தினுடைய கரி மருந்து இருக்கு இல்லையா? அதனுடைய அந்த வாசம் ஒரு சுற்றுப்பகுதி பூரா வந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு பெரும்பாலும் காட்டு விலங்குகள் வராது. அதே மாரி இன்னொன்னு அந்த தங்குற இடத்துல கொஞ்சம் புதராகவும் இருக்கணும். நம்ம பாறை மேல தங்கி இருந்தாலும் கூட, அதுக்கு பக்கத்துல புதர் இருக்கணும். அந்த புதருக்குள்ள தான் நெருப்பு போடுவாங்க. ஒரு 1 அடி, 3/4 அடி ஆழத்துக்கு மண்ண அப்படியே பறிச்சு விட்டு, அந்த மண்ண பக்கத்துல எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த இடத்துல நெருப்பு போட்டு அந்த அந்த குழிக்குள்ளேயே பாத்திரத்த வச்சு சமைப்பாங்க. திரும்ப நம்ம அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த மண்ண தூக்கி போட்டு அத மூடிருவாங்க. இது வழக்கமானது. அப்படி குழி பறிச்சிருக்க இடத்துல நெருப்பு எந்த நேரமும் புகை எரிஞ்சுட்டு இருக்கும். பெரிய கட்டை ஒரு 4, 5 கட்டை உள்ள தூக்கி போட்டோம்னா, அது அப்படியே கொஞ்சம் மெதுவா புகைஞ்சுக்கிட்டே இருக்கும். மழை காலத்துல புகை அதிகமா வரும். வெயில் காலங்கள்ல பெருசா புகை வராது. இந்த புகையினுடைய வாசம் வந்ததுனால, நெருப்பினுடைய அந்த ஸ்மெல் வந்ததுனால காட்டு விலங்குகள் பக்கத்துல வராது. பாம்பு, கரடி இந்த மாரி எந்த விலங்குமே வராது. அதனால தங்கள் படுத்திருக்க இடத்துல கண்டிப்பா ஒரு நெருப்பு மூட்டம் போட்டுருவாங்க. அந்த நெருப்பு, துப்பாக்கி மருந்து இந்த 2 வாசத்துக்கும் விலங்குகள் எதுவும் வராது. பெரும்பாலும் நான் இதுவரைக்கும் அவங்களோட படுத்திருந்ததில்ல. ராத்திரி இடத்த விட்டு இடம் மாறுறதுக்கோ, அல்லது பெரிய அளவுல விலங்குகளாலோ, அல்லது போலீஸாலயோ டிஸ்டர்ப் ஆகி இடம் மாறுனதில்ல. படுத்தா படுத்தட்டுலயே தான் தூங்குவோம். ஆனா தூக்கம் வராது. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூங்குவோம். அதுக்கு பிறகு வேற ஏதாவது முடிச்சுக்கிட்டு இருப்போம். வீரப்பன் கூட இருந்துட்டாருன்னா, தூங்கவே விட மாட்டார். கடந்த காலங்கள்ல நடந்தது கதை, புராண கதைகள், இதிகாச கதைகள், ஊர்ல நடந்த கதைகள், இந்த மாரி ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாரு. இல்ல நம்மட்ட கேட்டுட்டே இருப்பாரு. 2:30 மணி, 3 மணி வரைக்கும்லாம் நாங்க பேசிட்டு இருப்போம். சேத்துக்குழி கோவிந்தன் திட்டுவாரு. "தூங்குறது பாரு கொஞ்ச நேரம். நீ வனவனன்னு பேசிட்டு எங்களையும் தூங்க விடாம பண்ணிட்டு இருக்க. தூங்கடா முதல்ல" அப்படின்றுவாரு. அதுக்கு பிறகு தான் வீரப்பன் தூங்குவாரு. அவர் பேசிட்டு இருக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால பேசிட்டே தான் இருப்பாரு எங்க கூட. ராத்திரி யாரும் காவலுக்காக முழிச்சிருப்பாங்களா யாரும்? ஒரு சில பகுதிகள்ல, அதாவது இந்த இடம் ஊர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. மக்கள் யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலீஸ் கேம்ப் பக்கத்துல இருக்கு. அவங்க உளவாளிகள் வரலாம் அப்படிங்கிற மாரி சந்தேகம் இருக்கிற நேரங்கள்ல, யாராவது ஒருத்தர் ஒரு 9, 10 மணி வரைக்கும் சென்ட்ரி இருப்பாங்க. அதுக்கு பிறகு விடியற்காலை 4 மணிக்கு பிறகு யாரோ ஒருத்தர் சென்ட்ரி எந்திரிச்சு போய் உட்காந்துருப்பாங்க. குறிப்பா சேத்துக்குழி கோவிந்தன் தான் அந்த இரவு நேரங்கள பூரா கண்காணிக்கிறாள். அந்த இடத்த போய் போய் பார்த்து வந்துட்டு இருப்பாங்க. மற்றபடி கொஞ்சம் அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள யாரும் மக்கள் நடமாட்டம் இல்ல, இங்கெல்லாம் வரவே மாட்டாங்கிற மாரி இடத்துக்கு இருந்தோம்னா, யாரும் சென்ட்ரி கின்ட்ரிலாம் எதுவுமே கிடையாது. பகலோட ஆள் காவலுக்கு தேவை இருக்காது. எல்லாமே அவங்க வேலைய செஞ்சுட்டு இருப்பாங்க. குறிப்பா அந்த காலையில 10 மணிக்கு பிறகு, சாயங்காலம் 4 மணிக்கு வரைக்கும் கட்டாயம் யாரோ ஒருத்தர் காவல் இருப்பாங்க. ஏன்னா அந்த நேரம் காட்டுக்குள்ள யாராவது வேட்டைக்கு வரலாம், அல்லது போலீஸ் உளவாளிகள் வரலாம், வெளியூர் ஆள் யாராவது நம்மள பார்த்துடலாம் அப்படிங்கிறனால, அந்த நேரங்கள்ல இவங்க இருக்கிற முகாமினுடைய அந்த கேட்வேன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல ஒரு ஆள் காவல் இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ட்ரிப். அதுக்கப்புறம் எத்தன ட்ரிப் நீங்க அவர பார்த்திருக்கீங்க? 93 ஏப்ரல் நான் இது பார்த்தேங்க. அதுக்கு பிறகு ஒரு 1 வருஷத்துக்கு மேல ஒரு 1 1/2 வருஷம் தொடர்பு இல்ல. 94 டிசம்பர் 3ஆம் தேதி 4ஆம் தேதி அன்னைக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிறுமுகை காட்டு பகுதியில டிஎஸ்பி சிதம்பரநாதன் அப்படிங்கிற ஒருத்தர வீரப்பன் கடத்திடுறாரு. அந்த கட்டத்துல 2வது முறை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்போ அங்கேயும் நமக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. வீரப்பன எனக்கு தெரியும். அவங்களுடைய குழுவை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். இந்த இடைப்பட்ட காலத்துல பெரிய அளவிலான 2 தாக்குதல்கள் நடத்தி முடிச்சிடறாரு. பாலாறு குண்டு வெடிப்பு நடந்துருது. அதுக்கு பிறகு எஸ்பி கோபாலசூர் மீதான ஒரு தாக்குதல் நடந்து அது ஒரு 5, 6 போலீஸார் இறந்துடுறாங்க. 5 எஸ்எல்ஆர் எடுத்துறாரு. அதுக்கப்புறம் எல்லை பாதுகாப்பு படை வந்துருது. இந்த சூழல் தான் டிஎஸ்பி சிதம்பரநாதனை கடத்துறாரு. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஒரு 1000 பேர் இருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு 1000 பேர், பிஎஸ்எஃப்ல ஒரு 1500 பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் அந்த ஏரியா பூரா சுற்றிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் நான் 2வது சந்திக்கிறேன்.
அப்போ வீரப்பன் குழுவை சேர்ந்த ஒரு சிலர் எனக்கு தெரியுமா தவிர எப்படி போகணும், அவங்க யாரோட தொடர்பு வச்சிருக்காங்கலாம் அந்த அடிப்படை தெரியாது. இந்த கட்டத்தில் மீண்டும் அவரை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அந்த சந்திப்புக்கான முயற்சியாக அந்த காட்டுப்பகுதியை ஒட்டி இருக்கிற ஆட்கள் யாரெல்லாம் உள்ளே போயிட்டு வராங்கங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி ஒரு 15 நாளுக்கு பிறகு யார் யார் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க, வீரப்பனோட சந்திச்சு வர்றாங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆளுக மூலமாக நான் வீரப்பனுக்கு செய்தி அனுப்புறதுக்கான முயற்சி எடுக்கிறேன். ஒரு 10 பேர் மூலமாக செய்தி அனுப்புனேன். அதில் கடைசியாக பொங்கி அண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வீரப்பனை சந்திக்கும் போது இந்த மாதிரி நிருபர் சிவசுப்ரமணியம் வந்திருக்காரு, எங்கள் தோட்டத்தில் வந்து நைட்டெலாம் தங்குவார், காலையில் இந்த டைமுக்கு இங்கே வருவார், இந்த நேரத்தில் இங்கே இருப்பார் அப்படிங்கிற தகவலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ சிவசுப்ரமணியை கூட்டிகிட்டு வாங்கன்றார். அந்த டிஎஸ்பி சிதம்பரநாதன் கடத்தப்பட்ட 22வது நாள் நான் மீண்டும் வீரப்பனை சந்திக்கிறேன். அந்த பொங்கி அண்ணன் மூலமாக போகிறேன். அவர் முதல்ல போய் வீரப்பனை பாட்டு வந்துட்டார். அடுத்த முறை நான் உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, இங்கிருந்து அது பழங்குடி குஞ்சான் அப்படிங்கிற ஒருத்தர், கரியன் அப்படிங்கிற ஒரு 2 பேர் அந்த ஊர் சேர்ந்தவங்க உள்ளே போயிட்டு வந்துருக்காங்க, அந்த ஆளுக்கு மூலமாக அனுப்புகிறேன் அப்படின்னாரு. சரி வாங்கன்ட்டு அப்புறம் அந்த கரியன்கிற ஒரு மூலமாக என்னை அனுப்பி வச்சார். நான் போகும்போது காட்டிலேருந்து ஒரு 200 அடி தூரத்துலேயே தான் அவங்க இருந்தாங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 200 அடி தூரத்தில் இருந்தாங்க. அந்த இடத்துலேருந்து உடனடியே வேறு இடத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்புறம் நான் போனதுனால அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு, அப்போ என்ன வீரப்பனுக்கு ஒரு வழக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் காட்டுக்குள்ள இருக்கும்போது விளக்கெண்ணெய் அல்லது நல்லது அதிகமாக எண்ணெய் கிடைக்கும்போது தேங்காய் எண்ணெய் தலையில் வச்சுருவார், உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக. தலை பூரா அப்படியே சிக்கு பிடிச்ச முடியோட மரத்தினுடைய இலை தலை மண்ணெல்லாம் தலையில் இருக்கும். அந்த மாதிரியான சூழல் இருந்தார். அதனால் இன்றைக்கி நம்ம எதுவும் பேச முடியாது, நைட் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது, பேசிட்டு காலையில் சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம், நாங்கள் அதுக்கப்புறம் போகிறோன்ட்டு அப்புறம் அந்த இடத்துலேயே தங்கிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் அந்த இடத்துல தங்கியிருந்து என்னுடைய நேர்காணல் முடிச்சுட்டு தான் அப்புறம் அவங்க கிளம்புவாங்க. அது என்னுடைய 2வது சந்திப்பு. அப்போ அந்த சிதம்பரநாதன் கடத்தினாங்களா, அப்போ அவர் அங்கே இருக்காரா இல்லை? இல்லை, சிதம்பரநாதன் நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே இடத்துல வச்சுருந்தாங்க. இவங்க பொருள் வாங்கிட்டு போகிறதுக்கு வர்றதுக்காக அன்றைக்கி வந்திருக்காங்க. அடுத்தபடியாக அப்போ சிதம்பரநாதன் விடுதலை தொடர்பாக தமிழ்நாடு அரசோட வீரப்பன் பேசிக்கிட்டு இருந்தார். கோயம்புத்தூர் கலெக்டர் இருந்த சங்கர்கிட்டருந்து ஒரு ஆடியோ கேசட் வரும், அந்த கேசட் வாங்கி அவங்க போட்டு கேட்டு அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க. அந்த கேசட் கலெக்டர்கிட்ட போயிட்டு அவர் கவர்மெண்ட்ட பேசிட்டு பதில் வர்றதுக்கு 2 நாள் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு போன நேரத்தில் நான் ஒரு இடத்துல சந்திச்சிட்டேன். திரும்ப நம்ம அவங்க எல்லாம் தங்கியிருக்க இடத்துக்கு போகிறோன்னா இன்றைக்கி சூழலில் போக முடியாது, நீங்கள் உடனே ஊருக்கு போயிட்டு என்னை சந்தித்ததும் என்னுடைய கோரிக்கை. ஏன்னா அப்போது ஒரு சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா, வீரப்பனை என்ன கோரிக்கை வச்சிருக்காரு, எதுக்காக கடத்தினாரு என்னங்கிறத அரசும் வெளியே சொல்லாது. வீரப்பன் தரப்பட்டு நமக்கு செய்தி வராதனால என்ன நடந்துங்கிறது ஒரு அனுமானமாக தான் எல்லா பத்திரிகைகள் எழுதிட்டு இருந்தோம், தவிர நமக்கு உண்மையான செய்தி என்ன தெரியல. நான் இவரை பார்க்கும்போது தான் அந்த காரணங்கள்லாம் சொல்கிறார். என்னுடைய கூட்டாளிகள் நாங்கள் எல்லாமே சத்தியமான காட்டுக்கு மிஞ்சுக்குழி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதியில் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே தமிழ்நாடு அதிரடிப்படை, கர்நாடக அதிரடிப்படை ஒரு கோம்பிங் ஆப்ரேஷன் வந்து எங்கள் ஆளுகளை பார்த்து சுட்டுருக்காங்க, எங்கள் ஆளுகளை கலைஞ்சு ஓட்டிட்டாங்க. அப்போ ஒரு 15-16 பேர் பெண்கள் எல்லாரையுமே தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இன்னைக்கு வரைக்கும் சட்டவிரோத காவல் வச்சுருக்காங்க. என்னுடைய மனைவியும் அதில் தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் உடனடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும். தடாக வழக்கில் பொய்யா பல பேரை கைது பண்ணி போட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் விடுதலை பண்ணணும். நான் சரணடைய நான் முடிவில் இருக்கேன், எனக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தார். அந்த கோரிக்கைகளை பற்றி செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் இதை போய் வெளியில் சொல்லுங்கள். அடுத்த முறை நான் சந்தித்தது வந்து டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் அதை சந்தித்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 3 நாள் கழித்து 28ஆம் தேதி நீங்கள் வாங்க, வரும்போது உங்களை நான் மீண்டும் உள்ளே கூட்டிகிட்டு போய் டிஎஸ்பி சிதம்பரநாதன் இருக்காங்களா அவங்கள எல்லாமே பேச வைக்கிறேன், அங்கே போய் பார்க்கலாம், இன்றைக்கி இந்த வேலையோடு நம்ம முடிச்சுட்டு கிளம்புங்க, நாங்களும் ஒரு நாள் கழித்து தான் அந்த இடத்துக்கு போவோங்கிறார். நேரடியாக நாங்கள் போக மாட்டோம், இன்னொரு இடத்துக்கு போய் வேலை சில பொருளாக வாங்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் போவேன், அதனால் நீங்கள் போயிட்டு 28ஆம் தேதி வாங்கன்றாரு. நான் 25ஆம் தேதி ஒரு 11 மணிக்கு மேலே கிளம்பி மாலை நான் சென்னை வந்து வர்றதுக்காக கிளம்பி வந்துடுறேன். நான் 28ஆம் தேதி போகிறதுக்குள்ளாகவே தமிழ்நாடு அதிரடிப்படை ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே வீரப்பன் கடத்தி வச்சுருந்த டிஎஸ்பி சிதம்பரநாதன் உள்ளிட்ட 3 பேரும் காட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவங்கள விட்டுட்டு வீரப்பன் குழுக்கு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த அளவில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுது. இல்லை, வீரப்பனை இவங்க அதிரடிப்படை மீட்டாங்களா இல்லை அவர் சிதம்பரநாதன் தப்பிச்சு வந்து? அதிரடிப்படை நேராக மீட்டலை. வீரப்பன் 28ஆம் தேதி என்னை சந்திக்கிறதுக்காக கீழே வருவார் அப்படிங்கிற தகவல் இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. உளவுத்துறை, காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ட் விங்க அதெல்லாம் அந்த பகுதி ட்ரைபல் மக்களோட தொடர்பு வச்சு தெரிஞ்சிடறாங்க. தெரிஞ்சு வீரப்பன் அந்த இடத்துல இருந்து காந்தவயல் காட்டு பகுதிக்கு ஒரு 5 பேர் வந்துடுறாங்க. அந்த இடத்துல வீரப்பன் இல்லை அப்படிங்கிறது தெரியும் போது அந்த பகுதியை நோக்கி ஒரு 3-4 பட்டாலியன் போலீஸ் போயிடுறாங்க. போகும்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவங்க எல்லாம் சுட்டு ஃபயர் பண்ணிகிட்டே போகிறாங்க இல்லையா. போனதை பார்த்தோன்னே வீரப்பன் குழுவில் இருந்த மற்ற ஆளு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 3 பேரையும் விட்டுறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் சிலர் வீரப்பனோட அப்போ தொடர்பில் இருந்துட்டு இருந்தாங்க, அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாமே டிஎஸ்பி சிதம்பரநாதன், சேகர் ராஜா, அவருடைய தம்பி ராஜகோபால் இவங்களை கூட்டிகிட்டு ஊருக்கு போகிற வழியில் வந்துடுறாங்க. வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க வேறு இடத்துக்கு, அவர் எங்கே எங்களை சந்திக்கிறதுக்காக போயிருந்தாரோ அந்த இடத்த நோக்கி அவங்க போயிடுறாங்க. இதில் டிஎஸ்பி சிதம்பரநாதனை பாதுகாப்பாக கொண்டு வந்து காட்டு வரைக்கும் வெளியில் விட்டுட்டு போகணுங்கிற நோக்கத்தில் ஐயந்துரையும் ரங்கசாமிங்க 2 பேர் வராங்க.
அவங்கள கூட்டிகிட்டே இவங்க நடந்து வந்துடுறாங்க. போலீஸ் பின்னாலேயே வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல சின்ன கிராஸ் ஆயிருக்கு. அதாவது வேவி வீரப்பன் போலீஸை பார்த்து சொல்றாரு. போலீஸ் கவுண்டருக்கு இவங்க ஃபயர் பண்றாங்க. அதோட சரி. அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் மோதல் நடக்கல. போலீஸ் ஒரு பக்கம் காட்டுக்குள்ள வீரப்பனை தேடி போயிட்டு இருக்குது. இவங்க வேற ஒரு வழியில தப்பிச்சு காந்தவயல் வந்துடுறாங்க. அங்கிருந்து ரேணுகாராஜன் ஒருத்தர், அவருடைய தோட்டம் காந்தவயலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த 2 கிலோமீட்டருக்கும் பவானி ஆற்றன் கரை வழியா பரிசல்ல போய் இரவு 2 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு வீரப்பன் கும்பலை தேடி போச்சு. அவங்க யாரையும் சந்திக்கல. அவங்க எல்லாம் திரும்ப நைட் ஒரு 7-8 மணிக்கு வேற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீரப்பன் கும்பல் வேற வழியா காட்டுக்குள்ள வந்து நீலகிரி மலை பகுதியில் அரவங்காடுங்கிற ஒரு பகுதிக்கு போயிடுறாங்க. 3 விதத்துல போயிட்டுது. ஆனா போலீஸ் உள்ள போனதுனால தான் வீரப்பன் கூட இவங்களை விட்டுட்டு போயிடுது. இவங்க வெளியில வந்துடுறாங்க. வரும்போது 2 பேரை கூட்டிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்க அந்த ரேணுகாராஜன்கிறவருடைய வீட்டில் கொண்டாந்து விட்டு நாங்கள் திரும்ப காட்டுக்கு போகிறோம், நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள நான் போய் அண்ணனை பார்த்துறோம், நாங்கள் போகிறோங்கிறாங்க. அப்போ சேகர் ராஜாவும் டிஎஸ்பி சிதம்பரநாதனும் நீங்கள் போக வேணாம், சரண்டர் ஆயிருங்க, போலீஸ் பாதுகாப்போடு நீங்கள் கேஸையெல்லாம் நடத்தி முடிச்சு இங்கேருந்து வெளியில் போயிடும், உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு உயிருக்கு பாதுகாப்பு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி பேசி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அதன்படி நடக்கலை. அடுத்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணைக்காக கர்நாடகா போயிருந்தவங்கள இந்த பேச்சுவார்த்தைக்காக வந்திருந்த அர்ஜுனன், ஐயந்துரை, ரங்கசாமி 3 பேர் அங்கே சயனைடு சாப்பிட்டு இறந்து போனதான் அவங்கள கேஸை முடிச்சிடுறாங்க. வீரப்பன் குழுவுக்கு டிஎஸ்பி சொன்ன உத்தரவாதத்தை அரசு காப்பாற்றல. அதுக்கு பிறகு எப்போ பார்த்தீங்களா திரும்ப? அதுக்கு பிறகு 1995 அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டத்தில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதியில் செலம்பூரம்மன் கோயில்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பகுதியில் காட்டுக்குள்ள ரோந்து போயிருந்த வனத்துறை ஊழியர்கள் 3 பேரை வீரப்பன் பிடிச்சிடறாரு. அதுவும் இதே மாதிரி தான், தன்னுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்தோட பேசணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்கள பிடிச்சி வச்சிடறாரு. அது வந்து டிசம்பர் 1, 95 நடக்குது. அந்த நேரத்தில் இந்த சிலம்பூரம்மன் கோயில் காட்டு பகுதியில் நான் படையெடுக்கிறேன். ஏற்கனவே எந்தெந்த மாதிரி இடத்துக்கு வருவார் போவார், அந்த காட்டை ஒட்டி எந்த வீடு இருக்குது, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த வீட்டில் இருக்கிறவர் கொஞ்சம் விவரமான ஆள், இவரை அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளா ஒரு திட்டமிட்டதோடு அந்த பகுதி மக்களை பற்றி விசாரித்து அந்தந்த ஆள்கள் மூலமாக வீரப்பன் இங்கே வந்தாருன்னா இந்த தகவலை சொல்லணுங்கிறதுக்கான தூது விட்டுட்டு இருக்கான். இந்த இடைப்பட்ட காலத்தில் நேரத்திலே பார்த்தீங்கன்னா வீரப்பன் சொல்லியிருந்த அந்த 8வது நாள் அப்படிங்கிற நாளில் அரசின் சார்பாக ஒரு தூதர் காட்டுக்குள்ளே வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் நமக்கு போலீஸ் மூலமாக தெரியுது. அந்த தகவலோடு ஒருத்தர் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கிராம நிர்வாக அலுவலர் போகிறதுக்கு போகிறாரு. நாங்கள் பத்திரிகையாளர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரை வந்து வீரப்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வரட்டுப்பள்ளம் செக் போஸ்ட்லேருந்து அந்த பக்கம் ஒரு 45 கிலோமீட்டர் தூரத்தில் கர்கே கண்டின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் ஒரு சிவப்பு கலர் மோட்டார் சைக்கிளில் சிவப்பு கலர் துண்டொன்று கட்டிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கணும், பைக்கில் முன்னாலே ஒரு சிவப்பு கலர் கொடி ஒன்று பறக்க விட்டுக்கிட்டு நீங்கள் பைக்கில் மேலே வாங்க, எங்கால ஏதோ ஒரு இடத்துல உங்களை காட்டு பகுதியில் வரி கையாட்டி நிறுத்துவோம், அந்த இடத்துல நில்லுங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இந்த அடிப்படையிலேயே சாயங்காலம் 3:30 மணிக்கு ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிள் வரட்டுப்பள்ளம் டேம் செக் போஸ்ட்லேருந்து மேலே போகுது. ஆனால் எங்களை பின்னால் போகிறதுக்கு போலீஸ் அனுமதிக்கல. அந்த பைக் போயிடுது. போனதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மேலே இருந்து ஒரு பஸ் எங்களுக்கு கீழே வருது. போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பஸ். அந்த டிரைவர்கிட்ட நாங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் இங்கே இருந்த இன்டெலிஜென்ட் போலீஸ் பொதுமக்கள் எல்லாம் இங்கே நிற்கிறோம், ஒரு 40-50 பேர். அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பைக் ஈரட்டி பிரிவுன்னு ஒரு இடம் இருக்கு, ஹில்ஸில் மேலே போகிற வழியில் ஈரட்டிங்கிற ஒரு ஊருக்கு போகிறதுக்கான ஒரு காட்டுப்பாதை, நடந்து போகிற பாதை இருக்கும். அந்த பிரிவு பக்கத்தில் பைக் நிற்குது சிவப்பு கொடியோட. ஆனால் ஆள் யாரும் இல்லை அப்படின்னு அந்த அந்த பைக் மட்டும் நிற்குது, அங்கே ஆளுங்க யாரும் இல்லை அப்படின்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த பைக்கில் போன நபர் இந்த பஸ்ஸில் தான் கீழே வந்திருக்காரு. அதை அவர் சொல்லலை. அந்த மாதிரி பைக் நிற்க சொன்னோன்னா நாங்கள் மேலே போகிறது கேட்குறோம். ஒரு இன்டெலிஜென்ஸ் போலீஸ் அங்கே இருந்தாங்க, அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் பத்திரிக்கையாளர்கள் ஒரு 10-15 பேர் இல்லை கார் எடுத்துகிட்டு பைக்கிலலாம் மேலே போகிறோம். போய் பார்த்தா அந்த இடத்துல பைக் மட்டும் நிற்குது. அந்த இடத்துல வீரப்பன் குழுவோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பயத்தில் பைக்கை பாதியிலேயே விட்டுட்டு திரும்பி வந்துடுறாரு அப்படிங்கிறது தெரியுது. இது பின்னால் போலீஸில் விசாரிக்கும் போது பேசிட்டீங்களா, என்ன சொன்னார் என்னங்கிறத பற்றி தெரியல, இல்லை எங்கால் பயந்துட்டு வந்துட்டாங்கிறாங்க. சரி, அடுத்த நாள் கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தையினுடைய தொடர்ச்சிக்காக வீரப்பன் ஏதாவது ஒரு ஊருக்கு வருவார் அப்படிங்கிறனால அந்த ஒரு மலைப்பகுதி, ரைட் சைட்லேயும் மலைப்பகுதி, லெஃப்ட்லேயும் மலைப்பகுதி, 2 பக்கம் இருந்து வந்தாலும் அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வழியாக ஒரு இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்துல நாங்கள் ஒரு 15 பேர் பத்திரிகையாளர் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழல் தான் ஒரு மதியானம் 2 அல்லது 3 மணி அந்த நேரத்துக்கு நான் அந்த ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த பாறை மேலே நின்று அப்படியே காட்டை பார்த்துக்கிட்டே இருக்கோம். கிழக்கு பக்கம் இருந்து வருவாங்களா, தெற்கு பக்கம் இருந்து வருவாங்களா, மேற்கு இருந்து வருவாங்களா அப்படின்னு எல்லாம் சுற்றி நேற்றுக்கு போன பேச்சுவார்த்தை முடியல, இன்னைக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிற நேரத்தில் அந்த இடத்துல சிலம்பூரம்மன் கோயில் காட்டுப்பகுதியில் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம். எதிர்பார்த்த மாதிரியே ஒரு 3 மணி நெருங்குற அந்த நேரத்தில், ஏன்னா அதுக்கு மேலே அவங்க திரும்பி போகிறதுக்கு லேட் ஆயிரும், 3-3:30 வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் உட்காந்துருக்கேன். சரியாக 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா பெஜிலட்டி காட்டுப்பகுதியிலிருந்து, அந்த ஈரட்டி பெஜிலட்டி காட்டுப்பகுதியிலிருந்து கீழே வரக்கூடிய ஒரு பாதை வழியாக ஒரு 4-5 பேர் தலை வர்றது மட்டும் தெரியுது. அந்த உயரமான புதற்கடியில் தலை தான் தெரியுது. சரி, பக்கத்தில் வரட்டும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நான் உட்காந்த இடத்துலேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு பக்கத்துலேயே
துப்பாக்கியோட வீரப்பன் உள்ளிட்ட 3 பேரும் வரதை நான் பார்த்துட்டேன். பார்த்த உடனே சரி இங்கே இருந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் இருந்தாங்க. நான் வேகமாக இறங்கி ஓடுறேன். ஓடும்போது நக்கீரனில் அப்போ வேலை செஞ்ச ஜீவா தங்கவேலுங்க ரிப்போர்ட்டர் அவர் ஓடியாண்டார். நாங்கள் 2 பேரும் போகிறோம். போய் பார்த்தோம்னா அப்புறம் வீரப்பன் வந்துகிட்டு இருந்த இடத்துல நாங்கள் போய் நிறுத்திட்டோம். நிறுத்தினதுக்கப்புறம் என்னண்ணா எந்த பகுதியில் வந்துட்டு இருக்கீங்க, நேற்று என்ன பேச்சுவார்த்தைக்கு வந்ததெல்லாம் ஆள் பார்த்தீங்களா அப்படிங்கிறத அப்புறம் பேசுகிறோம். நாங்கள் ஓடுனது அவங்க வந்ததில் 2 தரப்புக்கும் மூச்சு இறக்குது. சரி இந்த இடத்துல வேணாமா, கொஞ்சம் தூரம் போலான்ட்டு ஒரு இடத்துல போய் வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு டேப் ரெக்கார்டர் வேணுங்கிறார். என்கிட்ட இருக்கு அப்படின்னு. அப்பாடா எனக்கு வேலை முடிச்சு அப்படின்ட்டு அப்புறம் என்ன நடந்துக்கும் போது நேற்றுக்கு அந்த ஆளை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லியிருந்தோம். ஆனால் நான் சொன்னது என்னன்னா, வரட்டுப்பள்ளம் செக் போஸ்ட்ல இருந்து கர்கேகண்டி வரைக்கும் ரோட்டில் நீ நேராக மேலே வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். நாங்கள் எங்கேயும் போகணும் வர இந்த மலைக்கு பக்கத்தில், அதாவது அந்த வரட்டுப்பள்ளம் செக் போஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த இடத்துல நாங்கள் நின்னோம். எங்கால் பாலன்கிற ஒரு பையனை ரோட்டில் நிற்க வச்சிருந்தான். அவன் துப்பாக்கியோட தான் நின்றுட்டு இருந்தான். வந்த பைக்கை நிறுத்துறான்னு சொன்னான். அவன் பயந்துக்கிட்டு நிறுத்தாமையே போயிட்டான் மேலே. போயிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் மேலே போனதுக்கப்புறம் இந்த ஈரடி பிரிவில் பைக் விட்டு அவன் கீழே திரும்பி போயிட்டான். பஸ் ஏறி போயிட்டான். ஆள் வந்தவன் பயந்துட்டான். சரி நாங்கள் எங்கே போய் நீ என்ன பிடிக்கிறதுன்ட்டு திரும்ப நாங்கள் அந்த ஈரடி பிரிவு வரைக்கும் போயிட்டு அங்கே ஏதாவது இறங்கி வச்சிருப்பானா, இல்லை வேறு யாராவது ஆள் இல்லைங்க 2 பேர் பைக்கில் விட்டுட்டு போயிருப்பானா, எனக்கு அதை போய் பார்த்தோம். பைக் மட்டும் தான் இருந்தது, ஆள் இல்லை. சரி என்ன செய்யலான்ட்டு வாங்கிட்டு வந்த ஜாமானத்தில் கொண்டு போய் மேலே கேம்பில் வச்சுட்டு திரும்ப இப்போ வேறு ஆளுங்க மூலமாக இன்ஃபார்ம் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். எங்ககிட்ட இப்போ டேப் ரெக்கார்டர்லாம் நான் வேற ஒரு காட்டுப்பகுதியில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற டேப் ரெக்கார்டர் கொடுத்தீங்கன்னா நான் பேசி யாரோ ஒருத்தர்கிட்ட கேஷ் கொடுத்து அனுப்பிடுவேன் அப்படின்னாரு. சரி பேசுங்க அப்படின்ட்டு கொடுத்தா அப்புறம் அவர் கொண்டு போய் தனியாக ஒரு ஆடியோ கேஸில் கலெக்டருக்கு ஏதோ பேச வேண்டிய செய்தியை பேசிட்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் என்ன மையமாக வச்சு என்ன நடந்துட்டு இருக்கேனுங்கிறத பற்றி ஒரு 1/2 மணி நேரம் நான் அவரோட பேசிட்டு அந்த சந்திப்பு அடையாளமாக கொஞ்சம் புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு சரி நாங்களும் ஊருக்கு கிளம்பணும். ஆனால் அவரும் சொல்லிட்டார், நான் வந்தது என்னுடைய கோரிக்கை என்னங்கிறத உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கிறேன், நான் கவர்மெண்ட்டுக்கும் பேசி அனுப்புகிறேன், நீங்கள் போய் இதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நான் திரும்ப கூட கூட்டிகிட்டு போயிட்டு 1 நாள் 2 நாள்லாம் தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் அரசு தூதுவரை நான் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ மேலே வர சொல்கிறேன், நான் கவர்மெண்ட்டோட பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பேசி முடிச்சுட்டு எங்களை அனுப்பிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். அந்த டைம் போயிடுறாரு. இப்போ வீரப்பன் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, நேற்று காலையில் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே 6-7 நாளைக்கு முன்னாடி நாங்கள் கடத்தின நாள்லேருந்து இந்த மலையில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த பத்திரிகைக்காரங்களாம் சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அதில் பெருசாக அந்த ரோடெல்லாம் சர்வே பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு கொண்டாந்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெருசாக ஸ்டாண்டை கொண்டாந்து வச்சு பெரிய பெரிய கேமராவெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் யார் அப்படிங்கிறாரு. அப்போ NTTV ஃபீல்டுக்கு வந்துடுறாங்க, ஆசியானெட் ஃபீல்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கெல்லாம் அந்த யூமேட்டிக் கேமரா பெரிய கேமரா இருக்குல்ல, அதுக்கான கிட்டு ஒரு 4-5 பேர் ஸ்டாண்டை தூக்கிட்டு வர்றாங்க, வந்தெல்லாம் வைக்கிறாங்க, கேமரா வச்சு எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இதை கேட்குறாரு. அப்போ நானும் சொல்கிறேன், இப்போ இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் நிறையா வந்துட்டுது. சன் தொலைக்காட்சி, ராஜ், அப்போ கோல்டன் ஈகிள்னு ஒன்று இருந்தது தமிழில், இப்போ விஜய் டிவியாக இருக்கிறது. இந்த மாதிரி சில நியூஸ் சேனல்லாம் இருக்குது, NTTV, PBC, CNN இருக்குது. அவங்க எல்லாமே காடுகளை பற்றி நேரடியாக கேமராவில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓ அதில் எல்லாம் பேசினா நான் டிவியில் தெரியுவேண்ணா அப்படின்னாரு. இது என்ன ஒரு பெரிய விஷயம், நானே ஒரு வீடியோ கேமரா வாங்கிட்டு வரேங்க, நம்ம எடுத்துருவோம் அப்படின்னா. எவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னாரு. கேமரா எப்படியும் ஒரு 50,000 1 லட்ச ரூபா வரும் அப்படின்னு. பணம் தர வாங்கிட்டு வரையா அப்படின்னாரு. நீங்கள்லாம் ஒன்று பணம் தர வேண்டாம், நான் வாங்கிட்டு வரேன். நம்ம அடுத்து அதுக்கு இந்த மாதிரி சூழல் சரியாக இருக்காது. அவங்க காரில் வந்திருக்காங்க, பேட்டரி வச்சுருக்காங்க, பேட்டரியெல்லாம் ஒரு 10-15 நிமிஷம் தான் வீடியோ எடுக்க முடியும். நீங்கள் பேசுகிற கதையெல்லாம் வாரக்கணக்கில் பேச வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி கேமராவும் அதெல்லாம் இப்போ எடுத்து வர முடியாது. அதுக்கான இடமும் சூழலும் வேறு மாதிரி இருக்கணும். நான் அதை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். பணம் வேணா வாங்கிக்க, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னாரு. சரி நம்ம பேசிடுவோம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த கட்டத்தில் அந்த சந்திப்போட முடிச்சு நான் வந்துடுறேன். அதுக்கு பிறகு மீண்டும் அப்போ தான் அந்த SP ஹுசைன் எல்லாம் இவங்க ஒரு டீம் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷனில் வீரப்பன் குழு தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த கடத்தப்பட்ட 3 பேரையும் விட்டு போயிடுறாங்க. இதுக்கு பிறகு தான் 96 என்னுடைய வீடியோ இன்டர்வியூ நான் எடுக்கிறேன். அதுக்கான பிளான் பண்ணுறேங்க. எத்ததுக்கு மொத்தமாக இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க? செய்தியாளராக ஃபோட்டோ அண்ட் வீடியோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போனது பார்த்தீங்கன்னா ஒரு 14 அல்லது 15 முறை என்னுடைய சந்திப்பில் நடந்துருங்க. இந்த ராஜ்குமார் கடத்தல் நடந்த நேரத்தில் முதல் ஒரு 60 நாளுக்கு பிறகு மொத்தம் வந்து 108 நாள் அங்கே இருந்தாங்க. அந்த 108 நாளில் முதல் 60 நாளுக்கு பிறகு அடுத்த ஒரு 50 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை நாங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும்.